உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போவுமே நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை பேசி கொண்டு வருவோம். ஆனால் இது கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவை பற்றியே பேசணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். எப்பவுமே கிறிஸ்மஸ் காலத்தில் கிறிஸ்மஸ் செய்தியை பற்றி நான் பேசுவேன். வாரத்தில் நம்ம கிறிஸ்துவை பற்றிய பல ரகசியங்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய மேன்மை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய கருத்து என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் பாருங்க, அதிலிருந்து தான் அவரை தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல பேருக்கு பலவிதமான கருத்து, இயேசுவை பற்றிய பலவிதமான கருத்து இருக்கிறது. ஆனால் வேத வசனம் கிறிஸ்துவினுடைய மேன்மையை, மகத்துவத்தை குறித்து சொல்லும்பொழுது அது மிக உயரத்தில், உச்சத்தில் கொண்டு போய் அந்த வார்த்தை நிறுத்துகிறது. அதில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 1 அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின புத்தகமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவையும் அவருடைய மேன்மைகளை குறித்தும், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் மற்ற எல்லா காரியத்திலும் இயேசு சிறந்தவர், அவர் மேன்மை மிக்கவர், அவர் உயர்ந்தவர் என்பதை விளக்குவதற்காகவே எபிரேயருக்கு எழுதின நிருபம் எழுதப்பட்டது. அதில் 1 அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இவ்விதம், மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அதாவது பிதாவானவர், நம்முடைய தேவன் திரியேக தேவன், நல்லா புரிந்துங்க, பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியுமாகிய திரியேக தேவன். திரியேக தேவன் என்று சொன்னால் மூவரில் ஒருவராயிருக்கிறவர். இவங்க மூவர் அப்படின்னா எல்லா விதத்திலும் அவங்க எப்படிப்பட்டவங்க, ஒன்று இணைந்தவர்கள், ஒரே தேவன், ஆனால் 3 கேரக்டர் கொண்டவர்கள், 3 சுபாவம் கொண்டவர்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி சென்ட். ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் இருப்பார், அவர் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் அவர் நிறைஞ்சிருக்கிறார். ஆம்னி சென்ட், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. ஆம்னி பொட்டன்ட், அவரால் எல்லாம் முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட தேவன், மகத்துவமான தேவன், உங்களையும் என்னையும் நேசித்ததுனால, உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னார், பரலோகத்திலிருந்து பிதாவினால் நமக்காக அனுப்பப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோவான் 3:16 சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம படிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வேற வழியே கிடையாது. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு அளவே கிடையாது. அதற்காக அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இப்போ இந்த தம்முடைய குமாரனை அவர் அனுப்பும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, மேலும் தமது முதற் பேரானவரை அப்படின்ற வார்த்தையை கவனிங்க. முதற் பேரானவர்னு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, பட் when he again brings the firstborn into the world, firstborn into the world அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு வேதாம அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. முதல் பிறந்தவர்னு சொன்னால் ரெண்டு உண்மைகள் இதில் விளங்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் முதற் பிறந்தவர் என்பதனால இவர் முதல் பிறந்தார், அவர் 2வது பிறந்தார், மற்றவங்க 3வது பிறந்தாங்க, அப்படி கணக்கு கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்கும் முதலானவர். இஸ் த பிகினிங் ஃபார் எவ்ரிதிங் அப்படி சொல்லணும். எப்படின்னா, எல்லாமே அவர் மூலம்தான் என்ன பண்ணது, உண்டானது. எல்லாவற்றுக்கும் அவர் தான் காரணர். இதை கிறிஸ்துவனுடைய மேன்மைகள்னு சொல்லி ஒரு பெரிய தொடர்பாடத்தையே கடந்த ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னால் நான் அதை பேசியிருக்கிறேன். அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் கேட்கலாம். ஸோ எல்லாவற்றுக்கும் இவர் தான் யார்,
காரணர். அதான் முதற் பேரானவர்னா எல்லாவற்றுக்கும் இவர் தான் காரணர். அதை யோவான் எழுதும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிட்டுன்றார். ஒன்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் அவர் தான். அல்லேலூயா. இவர் ஏதோ மனுஷனாக பிறந்துட்டாரு, இவர் ஒரு மனுஷிகத்திலேயே எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. இவர் மனுஷனாய் வந்திருக்கிறாரே தவிர இவர் மனிதன் அல்ல. இவர் யார் என்பதை சொல்லுகிறார். இவர் எவ்வளவு மகத்துவமானவர். இவர் தான் எல்லாவற்றுக்கும் முதலானவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் இவர் மூலமாய் உண்டாயிற்று என்று யோவான் சொன்னார். சகலமும், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துங்க, 1ஆம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இதை பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும், 3ஆம் வசனம், உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. ஸோ எல்லாவற்றுக்கும் இவர் தான் காரணர். அதான் ஃபர்ஸ்ட் பார்ன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அவர் தான் எல்லாவற்றுக்கும் மூல முதல்வர். எல்லாம் அவரால் தான் துவங்குது. அவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எபிரேயர் 1:3 நீங்கள் வாசித்தீங்கன்னா சகலத்துக்கும் அவர் சுதந்திரவாளின்னு சொல்லப்படுகிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவர் தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் ஆமென் உண்டு பண்ணி உட்கார்ந்தார். இப்போ உன்னதமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். இயேசு மரித்தார், வந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார், பிதாவினுடைய வலது பரிசத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? உட்கார்ந்து இருக்கிறார். இவரை பற்றி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், இவர் தேவனுடைய தற்சொரூபமும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியுமாய் இருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சொல்லாமா? அதை இன்னும் அந்த தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். இங்க சொல்றாரு, அவர் தேவனுடைய முதற் பேரானவராக இருக்கிறார். முதற் பேரானவராக இருக்கிறார்னா எல்லாவற்றுக்கும் அவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஏன்னா எபிரேயரில் அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு முறை கூட வாசிங்க. எபிரேயர் 1:3 வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே ஆமென். 2ஆம் வசனத்தை அப்படியே வாசிப்போம். இந்த கடைசி நாளில் திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் வரவில்லை. எல்லாம் இன்னும் போனீங்கன்னா நீங்கள் கொலோசியரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இவருக்கென்றும் இவருக்காகவும் உண்டாக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும், உங்களை என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்ன அர்த்தங்க? ஏன்னா அங்கே யோவான் சொல்றாரு, உண்டானது ஒன்றும் இவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்றார். இங்கே அவர் சொல்றாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டுன்றார். அப்போ என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இவர் உண்டாக்கப்பட்டவர் நினைச்சுக்கிறாங்க. இவர் உண்டாக்கப்பட்டவர் இல்லை, இவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். சொல்லுங்க.
என சகலமும் இவர் மூலமாய் உண்டாயிற்று. இவங்க என்னமோ நம்ம ஆளுங்க நினைச்சுக்கிறாங்க இவர் மரியாள் வயிற்றுல உண்டானார்னு நினைச்சுக்கிறாங்க. இவர் மரியாளுடைய வயிற்றில் உருவானாலும் மரியாளையே உண்டாக்கினவர் இவர் தான். அல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க, அது அவங்க பாடும்போதே பாடிட்டாங்க. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்களே ரொம்ப பெஸ்ட் தேவ தூதன் கூட இவரால் தான் உண்டாக்கப்பட்டான். பரலோகம் இவரால் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இவரால் உண்டாக்கப்பட்டது. அதை தான் வியந்து யோவான் எழுதுகிறார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் உலகத்தில் இருந்ததுனால இவர் நல்லா புரிஞ்சுங்க, அவர் தேவனுடைய தற்சொரூபம்னு சொல்லப்படுது. அவர் எல்லாத்துக்கும் அவர் தான் முதல்வர். எல்லாமே அவரால் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் தேவனுடைய தற்சொரூபமானவர். இன்னும் சொல்ல போனா கொலோசியர்ல 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் முந்தின பேருமானவர். அங்க சொல்றாருல, எபிரேயர் 1:6 என்ன சொல்றாரு? அவர் தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது. இங்க என்ன சொல்றாரு? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. இவர் முதல்ல மீதி எல்லாம் அவரை அடுத்தது ரெண்டாவது பிறந்தாங்கன்னு நினைக்க, அப்படி கிடையாது கணக்கு. இவரால் தான் எல்லாம் உண்டானது. இவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணர். இவர் தான் எல்லாவற்றுக்கும் முதல்வர். அதனாலதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், என்ன சொல்றாரு? நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அப்படின்னா நான் தான் முதல், நான் தான் முடிவு. என்னால தான் எல்லாம் துவங்குது, என்னால தான் எல்லாம் முடிய போகிறது. எல்லாவற்றையும் இவரை கொண்டு அவர் சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவன் சுயமா எதையும் செய்யறதில்லை. இயேசுவும் சுயமா எதுவும் செய்யறதில்லை. பரிசுத்த ஆவியானவரும் சுயமா எதுவும் செய்வதில்லை. அவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், நான் சுயமாய் ஒன்று செய்வதில்லை, என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய யூனிட்டி, ஒரு ஐக்கியத்தை நீங்கள் காண முடியும். பிதா சொல்லுகிறார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். காரணம் என்ன? நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் இவர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வார், எனக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டார். அது எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் விரும்பிட்டா அவர் செய்வார். அதனாலதான் சிலுவையில் போய் மரிக்கும் போது கூட, பிதாவே என் விருப்பம் கிடையாது, உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த திரியேக தேவன் மூவருள் ஒருவரானவர், எல்லாவற்றிலும் மூவருள் ஒருவராகவே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள டிவிஷனே கிடையாது, பிரிவினையே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்ப என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு நம்ம மனுஷகத்தில் நம்ம கரெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். உலகத்தில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது நமக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவால் இந்த பூமிக்கு போகணும்னு அவர் சொன்ன போது, நீங்களும் நானும் சமம், போனால் 2 பேரும் ஒன்றா போகலாம், நான் ஏன் போகணுன்னு கேட்கல. நம்மளும் கேட்பாங்க அந்த மாதிரி. நான் போகிறேன்னு சொல்கிறார், உங்கள் விருப்பம் தான் நான் போகிறேன். நம்மளாக தான் என்ன பண்ணுவோம்? நான் மட்டும்தான் போகணுமா, நீங்கள் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கணும் கிடையாது. அதான் கீழ்ப்படிதல். இங்கே கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ, பிதாவும் பாருங்க குமாரனை விட்டு கொடுக்கவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலும். குமாரனை அவர் ஒருபோதும் என்ன பண்றதில்ல, விட்டு கொடுக்கிறதே இல்லை. இயேசு சொல்லுகிறார், இந்த வசனம் சொல்லுது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும், அப்படியே தேவனை பிரதிபலிக்கிறார். தற்சொரூபம், தற்சொரூபம் என்ன அர்த்தம்? நல்லா யோசிங்க, நம்மெல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாமே அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி இவரும் இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படலை. அவர் தேவனுடைய தற்சொரூபம் என்று சொல்லும்போது எல்லா விதத்திலும் அவர் தேவனாகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
எல்லா விதத்திலும் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வந்தபோது அவர் மனுஷ சரீரத்தில் வந்தார். பட் ஆனால் அவர் எல்லா விதத்திலும் தேவன். நம்மள மாதிரி தேவனுடைய சாயலும் ரூபமும் உள்ளவர் அல்ல, தற்சொரூபம். அப்படியே எல்லாவற்றிலும் தேவனை பிரதிபலிக்கக்கூடியவர், தேவனுடைய தற்சொரூபமானவர். அவர் தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சர்வத்துக்கும் அவர் யாரு? சுதந்திரவாளியாக அவர் இருக்கிறார். அவரை கொண்டு உலகத்தை என்ன பண்ணாரு? உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன், இந்த வசனத்தில், இந்த வசனத்தினுடைய எபிரேயர் 1 அதிகாரம் 6 வசனத்தினுடைய முதல் செக்ஷன், அவர் முதற் பேரானவர். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணர். அவரால் தான் எல்லாம் உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவரால் உண்டானது. அப்ப எல்லாவற்றுக்கும் காரணர் தான் முதல்வர். ஒரு இல்லையே சொல்லுவோமா? இவர் சகலத்தை உண்டாக்கினார். இன்னும் நீங்க அதே கொலோசியர் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1 அதிகாரம் எடுங்க, இன்னொரு சில விஷயத்தை அதில் பார்ப்போம். அவர் சர்வத்துக்கும் அவரே காரணராக இருக்கிறார். 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் மீட்பு இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் ஆகிய அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. இவர் யார் அப்படின்னு சொல்றாரு? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும். அப்படின்னா எல்லாமே இவரால் தான் துவங்கியதுன்றாரு. 16 வசனத்தில் சொல்றாரு, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். கரங்களை தட்டி அவரை மயப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாம் இவரால் துவங்குகிறது. முதற் பேரானவர்னா எல்லாத்துக்கும் இவர் தான் காரணர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வானம் பூமி, இந்த பூமியில் நம்ம பார்க்கிற காரியம் பார்க்காத காரியம், தேவ தூதர்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருப்பதற்கு காரணம் அவர் தான் காரணர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் மனுஷனா வந்திருக்கிறாரு. ஆனா மனுஷனா வந்தா அவர் வெறும் மனிதன் அல்ல, அல்லது அவர் இந்த உலகத்தில் மனிதனா இருந்ததுனால பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதனால நம்ம நினைச்சுக்கிறோம் பிதா முதல்வர், 2வது குமாரன், 3வது பரிசுத்தாவி அப்படி நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இவர்கள் மூவர் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இவர் தேவனுடைய தற்சொரூபம். அதாவது இவருக்குள் காண முடியாத தேவனை இந்த உலகத்தில் எல்லாரும் பார்க்கும்படி, தேவன்னா இவர் தான். ஏன்னா தேவனை ஒருவனும் பார்த்ததில்லை. பார்க்க முடியாத தேவனை பார்க்கும்படி இந்த உலகத்துக்கு வருவதற்கு அவர் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வருகிறார். அவருக்குள்ள என்ன இருந்ததுன்னா, தேவத்துவத்துக்குரிய சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருந்தது. அவர் சாதாரணமானவர் அல்ல. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில பேருடைய கோட்பாடு கருத்து என்னன்னா, அவர் ஒரு ப்ராஃபட்டுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசிங்க, அவரை இந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடவுளாக மாற்றிட்டாங்கன்றாங்க. இன்னும் கூட நிறைய கிறிஸ்தவங்க கூட அதை நம்புகிறாங்க. ஏன்னா பைபிளில் அதுக்கும் ஆதாரம் இருக்குது. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, அவர் மனுஷனாக வந்தாருங்க, மனுஷனாக வந்தவர் என்ன ஆகிட்டாங்க, அவர் ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணார், நல்ல மனுஷங்க, அவரை கடவுளாகிட்டாங்கன்றாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் ஒரு ஆசாரியனுங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவருக்குள்ள தன்னுடைய சீசரோடு பேசிக்கொண்டு போகிறார். அப்படி பேசிக்கொண்டு போகும்போது ஒரு கொஸ்டின் கேட்குறார்,
மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன சொல்லலான்னு. ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவரை கூடவே இருந்தவங்க, கூடவே பார்த்தவங்க, இவர் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்ன நினைக்க யோசிக்கிறாங்க, இவரை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு. இவங்களுக்கு சொல்கிறதுக்கு யோசித்து கொண்டே இருக்கும்போது பேதுரு பாருங்க, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு தான் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படி இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நீங்கள் தான் தேவன் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறான். யூ ஆர் அ காட், சன் ஆஃப் காட், நீர் தேவன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தேவன் என்கிற வெளிப்பாடு மாம்சத்திலேயோ அறிவிலேயோ உண்டாகாது. இது பரலோகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. இட்ஸ் a revelation from God. அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பிதாவே சொல்றாரு. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்னன்னா, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எபிரேயர்ல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தமிழில் தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். கரெக்டாமா? படிங்க இன்னொரு முறை. இதை நல்லா கவனிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தானமா? பிரவேசிக்க செய்த போது என்ன நடந்ததா? தேவதூதர்கள் யாவரும், நல்லா புரிஞ்சுங்க, தொழுகை யாருக்குரியது? தேவனுக்குரியது. நல்லா புரிஞ்சுங்க. யாரை நம்ம தொழுது கொள்ளணும்? பைபிள் சொல்லுது. நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ளணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளை பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகை கர்த்தருக்குரியது, தேவனுக்குரியது. அவர் தம்முடைய மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டார், அவருக்குரியது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் தம்முடைய முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள்னு சொன்னார்னு சொல்லப்பட்டது. எங்க சொன்னார்? ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஆதாரம் வேணும்ல. எங்க சொன்னார்? தொழுது கொள்ள கடவர்னு எங்க சொன்னார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தால் கரப்டான, பாவத்தால் கெட்டுப்போன மனுகுலத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார். எங்க சொல்றார்னா, இயேசுவே இதை சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே டீட்டெயிலா அப்படி அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்தவங்க தான் இந்த யூதர்கள், இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவர்கள். இவர் இப்படி இருக்கிறாரு, இப்படி வருவாரு, இப்படி பிறப்பாரு, இப்படி சாவாரு, இப்படி உயிர் தெழுவார், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. கூடவே இருந்தவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல. நிறைய பேருக்கு கூடவே இருக்கிறதுனால மதிப்பு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. கூடவே இருக்கிறதுனால என்ன தெரியல, மதிப்பு தெரியல. சீசர்கள் கூட அப்படிதான், மதிப்பு தெரியல, அவர் யாருன்னு தெரியல. பேதுருக்கு ரெவலேஷன் வந்தது, இவர் இதை கிறிஸ்துன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பைபிளை படிக்கிறவங்க, இவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க தெரியவே இல்லை. இயேசு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், போயிட்டார் பரலோகத்துக்கு. போய் அங்கே பாவ நிவாரண பலியை செலுத்திட்டு பூமிக்கு வரார். வந்தால் எம்மா ஒரு சீசர்கள் 2 பேரும் ரொம்ப பரிதாபமாக நடந்து போயினுங்கிறாங்க. என்ன பேசின்னு போகிறோம், முகமே சரியில்லை அவங்களுக்கு, ரொம்ப சோகமாயிட்டாங்க. நல்ல மனுஷன் பாரு, இன்னும் கூட பாருங்கள், அவங்களுக்கு யாருன்னு தெரியல, இவர யாருன்னு தெரியல, இவர் தேவன்னு தெரியல. இவங்க பேசிக்கிறாங்க, ஐயோ நல்ல மனுஷன் பாரு, நம்ம கூட இருந்தார்ப்பா அவர், ஐயோ என்ன மிராக்கிள், என்ன அற்புதம், காற்று நின்றுச்சு, கடல் நின்றுச்சு, அப்பத்தை சாப்பிட்டோம், 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இதைத்தான் பேசுகிறானுங்களே ஒழிய இவர் தேவன்ற வெளிப்பாடே கிடையாது. அவங்க கூடயே நடந்து வரார். இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், இந்த வெளிப்பாடே இல்லாத ஆளுங்களுக்கு, ஏன்னா அவங்க வேதத்தை படித்து கூட புத்தி வரலன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. கூடவே வரார், வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வரார்.
ஒதுங்கி போகிற மாதிரி அவருக்கு அவர் காமிக்கிறாரு. உடனே வாங்க எங்கள் கூட தங்கன்னாங்க, தங்குறாங்க. அப்பம் பிக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுறாரு, மறைஞ்சிடுறார், தன்னை வெளிப்படுத்துறார், தான் தான் தேவன்றதை வெளிப்படுத்துறாரு. அப்போ தான் பேசிக்கிறாங்க. வழியில் அவர் நம்மளை அவர் கண்டிக்கிறார் வழியில். ஏன்பா தீர்க்கதரிசிகளும் சங்கீதங்கள் புத்தகத்திலும் ஆகமம் என்ன குறித்து சொல்லப்பட்டுகிறதை விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு திட்டுறாரு. அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு டிவியில் வரக்கூடிய சொற்பொழிவுகள், மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு இயேசு கிறிஸ்து யாருன்னே இன்னும் அறியாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள மந்த இருதயம் இருக்கிறது. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, வெறும் ஆசாரியன் அல்ல, வெறும் ஒரு ராஜா அல்ல, உலகத்தையே ஆண்டு நடத்துகிற ராஜாதி ராஜா. இவர் 3 வேலையை செய்கிறார். அவர் ஆசாரியாக இருந்தார், அரசனாக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் இவர் தேவாதி தேவன். இதை இவங்களால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்கவே முடியலை, இவர் அறிந்து கொள்ளவே முடியலை. இவரை சாதாரணமாகவே பார்க்குறாங்க. கூட இருந்த சீசர்களை அப்படி தான் பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், சங்கீத புத்தகத்தில் என்னை பற்றி என்ன பண்ணப்பட்டுக்குது, எழுதப்பட்டுக்குதுன்னு. அப்போ கண்டிப்பாக இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அங்கே தான் ரெஃபர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அவர் தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ இந்த தேவ தூதர்கள் தொழுது கொள்ள கடவர்கள் நம்ம தமிழில் வருது. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் இது எப்படி சொல்லப்பட்டுக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்க. வேற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை தான் எடுத்து எபிரேயர்காரர் சொல்றார். சங்கீதம் 97:7, சங்கீதம் 97:7, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவர்களே, நல்லா புரிஞ்சுங்க. தேவதூதர்களுக்கு இன்னொரு பேர் என்னங்க, தேவர்கள். இதில் நிறைய வகையான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இதை 2ஆ பிரிக்கலாம் நம்ம. ஒன்று, பரலோகத்தில் பிதாவை தரிசித்து கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக இருக்கிற தேவதூதர்கள். 2வது, கீழ்ப்படியாமல் தள்ளப்பட்ட தேவதூதர்கள். அவங்க ஏகப்பட்ட பேர், கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம ஊரில் நிறைய பேர் கடவுள்னு நினச்சின்னு வணங்குறாங்க, தேவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்டளை யாருக்கு தெரியுமா? எல்லாருக்குமே. தேவதூதர்களும் அவர் பிறக்கும்போது இந்த பூமிக்கு வந்துட்டாங்க. பிசாசுக்கும் தலை சுற்றி இருக்கும், நிச்சயமா கிருன்னு சுற்றி இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் உலகத்திலேயே வராத ஒன்று இன்னைக்கு வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போது வேதாம வல்லுநர் சொல்கிறாங்க, அவர் பிறக்கும் போதே அவரை காலி பண்ணணும்னு பிசாசு முடிவு பண்ணானா. ஏசப்பா பிறந்தார்ல, அப்போவே அவரை சாவடிச்சிடணும். ஏன்னா அவர் வளர்ந்தால் நமக்கு ஆபத்து. நிறைய பேர் நினைக்கிறோம்ல, வளர விட்ட ஆபத்துங்க, முளையிலே கிள்ளணுன்ற மாதிரி சாத்தானும் திட்டம் போட்டான். அதுக்கு தான் என்ன பண்ணுறான்னா, அந்த அகஸ்து ராஜாவின் மூலமாக ஒரு பெரிய வெறுப்புணர்வு உண்டாக்கி இவரை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணி 2 வயதுக்கு உட்பட்ட எல்லாரையும் காலி பண்ணுறான் சாத்தான். ஏன்னா அங்கே யார் இருக்கிறது? இவர் இருக்கிறாரு. இவர் வந்துட்டார்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா கட்டளை என்ன, அவர் பூமிக்குள்ள வரும்போது எல்லாரும் அவரை தொழுது கொள்ளவர்கள், கொல்ல கடவர்கள், தேவர்கள் எல்லாரும். இந்த தேவதூதர்கள் யாரு? தேவர்கள் சொல்லப்படுது. தேவர்கள் யாரு? நல்ல தேவதூதர்கள், கெட்ட தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்கள். அவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் தங்களை கடவுளாக சித்தரித்து கொண்டு தங்களை கடவுளாக காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் உண்மையான தேவன். அதனால தான் தீர்க்கதரிசிகள் மூலமாக இப்போ சங்கீதக்காரன் தீர்க்கதரிசி சொல்கிறான், விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறவர்களே, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டல, நீங்கள் வெட்கப்பட்டு போக கடவர்கள். ஏன்னா அவர் உள்ள வந்துட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர் தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார். இவர் தேவனுடைய தற்சொரூபமும் தேவனுடைய முதற் பேரானவருமாக இருக்கிறார். உள்ள வந்துட்டார் இவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் வந்துட்டாங்க அவரை பாடி ஆராதிக்க. உள்ள இருக்கிற உலகத்தில் இருக்கிற பிசாசின் தூதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? தள்ளப்பட்ட தேவ தூதர்கள். அவங்களும் தேவ தூதர்கள் தான், தள்ளப்பட்ட தேவ தூதர்கள். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க?
அவங்களும் வேற வழி கிடையாது, இவர் வணங்கி தான் ஆகணும். ஏன்னா கட்டளை என்ன? தேவர்களே நீங்கள் அவரை வணங்குங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. எந்த பிசாசும் இவருக்கு முன்னால் ரிபைல் பண்ணவே முடியாது, முரட்டாட்டம் பண்ணவே முடியாது, தாழ்ந்து தான் போகணும். ஏன்னா இவர் யாருன்ற ரகசியம் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு கண்டிப்பாக தெரியும். லேகியோன்னு ஒரு பிசாசு படித்தவன் தான், 2000 பிசாசு அவன் மேலே இருந்தது. அவர் அந்த ஊரில் போய் கால் வச்ச உடனே அந்த பிசாசுக்கு தெரிந்து பாருங்க. இது வரைக்கும் யாரையும் அந்த தேடி போனதில்லை, எல்லாரும் அவனை போய் பிடிச்சி கட்டி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் கண்ட்ரோல் ஆகலை. இயேசு அந்த ஊரில் காலை வச்ச உடனே அந்த பிசாசு வருது பாருங்க, எல்லாம் வந்து கேட்குது, உன்னதமான தேவனுடைய குமாரனே அது தெரிஞ்சு போச்சு. உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா காலம் வரும் முன்னே. அவருக்கு தெரியும் இவர் மனுஷனா வந்திருக்கிறாரு, இவர் கண்டிப்பா ஒரு நாள் ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் மேகங்கள் மேல் வரப்போகிறார். அன்னைக்கு எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். காலம் நியாய தீர்ப்பு காலம் வரதுக்கு முன்னாடி எங்களை நியாயம் தீர்க்க வந்துட்டீரோ அப்படின்னு அவர் என்ன பண்ணிச்சான்? கெஞ்சுது, வேண்டி கொள்ளுது. அப்போ எல்லா பிசாசுக்கும் இவர் யாருன்னு தெரியும். அதனால தான் இன்னைக்கும் இயேசுனுடைய பேரை சொன்னால் பிசாசுகள் நடுங்குகின்றன. ஏனென்று சொன்னால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எல்லாரும் அவருடைய தெய்வத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதே எபிரேயர் 1 சில வசனங்களை வாசிப்போம். 7ஆம் வசனத்தில் பாருங்க, தேவதூதர்கள் யார்? தேவதூதரை குறித்து நம்முடைய தூதர்களை பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா தேவ தூதர்களை வணங்குறாங்க. முட்டாள்தனம். நல்லா புரிஞ்சுங்க. மரியாள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, அவங்கள தொழுது கொள்ளக்கூடாது. ஏன்? அது அவங்களுக்கே தெரியும். அவர் உலகத்தில் இருந்தாலும் அவர் உலகத்துக்குரிய, அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகத்துக்கு அவருக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க. மரியாளுடைய வயிற்றில் அவர் உண்டாயிருந்தாலும் மரியாளை உண்டாக்கினவர் இயேசு தான். இதை ஏற்கனவே சொன்னேன். இப்போ தேவதூதர்களை சில பேர் வணங்குறாங்க, ஒரு சில பேர் மரியாதை வணங்குறாங்க, ஒரு சில பேர் தேவதூதரை வணங்குறாங்க. இப்போ தேவதூதர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டது? அவங்க வேலைக்காரங்கன்னு சொல்லப்பட்டுக்குது. தேவதூதர்களுக்கு என்ன கட்டளை? நீங்க அவரை வணங்குங்க. மரியாதை என்ன பண்றாங்க? அவரை வணங்குறாங்க. இன்னும் புரிந்து கொள்ள போனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், சீசர்கள்லாம் கூட இருந்தாங்க, மரியாள் உயிரோடு இருந்தாங்க. மரியாளை நிற்க வச்சுட்டா வணங்குனாங்க? இல்லையே. மரியாளும் அங்கே இருந்தால் அவங்க என்ன பண்றாங்க? மேல் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ மரியாள் தொழுகைக்குரியவர்கள் அல்ல, தேவதூதர்கள் தொழுது கொள்ளத்தக்கவர்கள் அல்ல. 8ஆம் வசனத்தை கவனிங்க. எபிரேயர் 1:8, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம். தேவன் சொல்றார். தேவன் குமாரனாகிய தேவனை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? குமாரனேன்னு கூட கூப்பிடலங்க அவரு. இந்த இடத்துல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனே உம்முடைய சிங்காசனம் என்ற குமாரனை நோக்கி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாமே நம்புறாங்க, ஆனா அவர் கடவுள் கிடையாதுங்க, கடவுள் ஆக்கிட்டாங்கன்றாங்க. ஒரு சாரார் சொல்றாங்க அவர் தான் வந்து உலகத்தையே நியாயம் தீர்க்க போறாருன்னு சொல்றாங்க. உலகத்தை நியாயம் தீர்க்கிறார்னா அவர் சாதாரணமாக தேவன் குமாரனாகிய தேவனை நோக்கி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களை நியாயத்திற்கு அனுப்புகிறாருன்னு சொன்னால், தேவன் பிதாவாகிய தேவனே தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்றார், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனமாக இருக்கிறது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை மட்டும்தான் தேவன் பிதாவாகிய தேவன் சொல்றார், அவரை வணங்கணும்னு தேவதூதர்களுக்கு சொல்றாரு. இப்போ கவனிப்போம். தேவதூதர்களே இயேசுவை வணங்கணும்னு சொன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்?
அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை புகழணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏனென்றால் அவர் துதிக்கப்பட தக்கவர், அவர் ஆராதிக்கத்தக்கவர். ஹல்லேலூயா. லூக்காவில் தான் வாசிக்கிறோம். இயேசு பிறக்கிறதுக்கு பிறக்கிற அந்த சுச்சுவேஷனில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி என்ன பாடுறாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை தொழுது கொள்ளுகிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள். ஸோ தேவ தூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். மரியாள் என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று ஆண்டவரை ஆராதிக்கிறாள். ஆனால் சத்துரு இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டான்னா தப்பாக நடத்திட்டான். இன்றைக்கி தேவ தூதரில் வணங்குறாங்க ஒரு கூட்டம், மரியாளையும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. அவர்களுக்கு துதியோ ஆராதனையோ தொழுகையோ அவர்களுக்குரியதல்ல, இது தேவனுக்குரியது. இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, யாத்திராகமம் 20:3 என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பிதாவா தேவன் தொழுகைக்கு உரியவர். அவரை அல்லாமல் வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. அவரே ஆராதனைக்குரியவர், அவரே துதிகளுக்கு பாத்திரர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரால் எல்லாம் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாக உண்டாற்று. நீங்களும் நானும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவரை எப்படி தொழுது கொள்ளணும்னா உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளணும். எல்லாரும் எழுந்திருப்போமா இந்த நல்ல வேளையில்? உண்மையோடும் ஆவியோடும், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இந்த பிறப்பை குறித்து பாடும் பொழுது என்ன அழகான வரிகளால் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவர் யாருன்னு சொல்லும்போது சொல்றாரு, சிங்காசனம் வீட்டிற்கும் தேவ மைந்தனாம். அல்லேலூயா. இவர் யார்? சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. இவர் இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கடவுள் இவர் ஒரு கடவுள் கிடையாது, இவரே எல்லாவற்றுக்கும் கடவுள். ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். பாட்டு பாடுற அது அர்த்தம் தெரியல. இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். என்ன அழகான பாட்டு பாருங்க. அப்ப இயேசுவை பார்க்கும்போது எல்லாரும் எப்படி பார்த்திருக்கிறாங்க பாருங்க. அந்த வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒரு ஆழ்ந்த உண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல். இன்னைக்கு கடவுள் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போறோம். இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ள வேண்டியவர். பிதாவாகிய தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். கண்களை மூடி அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவரை ஆராதிக்க போகிறோம். நீரே என்னுடைய இரட்சகர்னு சொல்லுங்க, நீரே என்னுடைய ஆண்டவர்னு சொல்லுங்க. உம்மாலே நான் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீர் இல்லாவிட்டால் ஆண்டவரே நான் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாம் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். ஹல்லேலூயா.
இன்னைக்கு சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக உனக்காக எனக்காக மனித உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அதை விளங்கிக் கொள்வோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை மீட்கும்படியாக நீர் மனித அவதாரம் எடுத்து நீர் இந்த பூமிக்கு வந்தீரே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. என்னை மீட்கும்படியாக ஆண்டவரே இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து நீர் வந்தீரே ஆண்டவரே. அதை நினைவு கூறுகிறோம். ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு நீர் மனிதனாய் வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய எங்கள் இரட்சகரை எங்களை மீட்கும்படி நீர் அனுப்பினதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிருக்கிறது. அவரால் இல்லாமல் ஒன்றும் உங்க வாழ்க்கையில உண்டாக போறதில்லை. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது உன்னை காப்பாற்ற, உன்னை விடுதலையாக்க, உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்ய, உன்னை நேசித்தபடினால் இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. எங்களுக்காக மனு கோலம் எடுத்த எங்கள் அன்பின் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி.